நான் இப்போ உங்கள் அட்வைஸ் சார். இப்போ பெங்களூரில் ஒரு காரு, ஆக்சுவலி காரில் வந்து சன்ரூஃப் இருக்கும் மேலே வந்து. ஆக்சுவலி உள்ள சின்ன பசங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. உள்ளேருந்து எட்டி பார்க்குற சன்ரூஃபில், சன்ரூஃப்னா சென்டரில் ஒரு கிளாஸ் இருக்கும், அதுதான் சன்ரூஃப் வெளிப்படையாக சொல்ல போனால். அந்த ஆக்சுவலி சின்ன பசங்க அந்த போயிட்டு காரில் அந்த ஜன்னல் அந்த தரப்பை திறந்துட்டு ஜன்னலை திறந்துட்டு மேலே போயிட்டு இருக்க காரணத்தில் இப்போ பெங்களூரில் ஆக்சுவலி ஒரு ஃப்ளைஓவர் கீழே யூட்டர்ன் போடுற இடத்துல ஒரு காரில் போயிருக்காங்க சரிங்களா. சன்ரூஃபில் அந்த பையன் நின்றுருக்கான் வெளியே, சன்ரூஃப் திறந்து வெளியே, காருக்கு வெளியே ஓடி இருந்தவர் ஆக்சுவலி மேலே எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னு பார்க்காம போயிட்டாரு. அது தடுப்பு, ஆக்சுவலி அந்த ஒரு பேரிகேட் இருக்கும், ஹைட்டான வாகனங்கள்லாம் போகக்கூடாது, லாரி அந்த மாதிரி வாகனங்கள்லாம் போகக்கூடாது, தடுப்பு வச்சுருப்பாங்க. காரு இல்லை ஒரு டாடா ஏசி அந்த மாதிரி அப் டு 407 வரைக்கும் போகிற மாதிரி தடுப்பு வச்சுருப்பாங்க சில அண்டர் கிரவுண்ட் பாசேஜில். அந்த மாதிரி இடத்துல இவர் வந்து ஆக்சுவலி கார் தானே போயிட்டார். இவர் நினைப்பில் காருன்னு சொல்லிட்டு கார் ஹைட்டில் போகலாம். ஆனால் இந்த பையன் இருந்து சீட்டு மேல் நின்றதுனால ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அந்த தடுப்பு கம்பத்தில் இடித்து அந்த பையனுக்கு அடிபட்டிருக்கு சரிங்களா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ரூஃபு சடனாக பிரேக் போட்டால் நெஞ்சு அடிபட்டுறது. இது ஆக்சுவலி நிறைய இடத்துல அங்கே பாம்பேயில் ஒருத்தவங்க போன வேகத்தில் ஆக்சுவலி சடனாக ஒரு மாடு பூந்ததுனால ஹைவேஸில் பிரேக் போட்டிருக்காங்க, சடன் பிரேக். அந்த சன்ரூஃபில் நின்றதுனால நெஞ்சில் அடிச்சு அந்த பையன் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் சேர்த்துருக்காங்க. என்னது பார்த்தீங்கன்னா இது விளையாடுறது இல்லைங்க, இது வரவேற்கத்தக்கது. யார் ஒரு காரில் சன்ரூஃப் தயவுச்சு சொல்கிறேன், எக்காரத்தை கொண்டு சன்ரூஃப் வெளியே எட்டி பார்க்காதீங்களே. எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது பசங்க எட்டி பார்த்துருக்கோம் இல்லை பெரியவங்க எட்டி பார்த்துருக்கோம், தயவுச்சு சொல்கிறேன் வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா சன்ரூஃப் வந்து ஒரு காற்றுக்காக மட்டுமே தவிர மூச்சு காற்றுக்கு அந்த அந்த ரீசனுக்காக மட்டும்தான் அந்த சன்ரூஃப் இருக்கு. அதாவது மிஸ்யூஸ் பண்ணி ஆக்சுவலி எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆகிறதுக்காக ரீல்ஸ் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ ஹைட் இருக்குன்னு தெரியாமல் கார் ஓட்டுறவனுக்கு அந்த காரோட ஹைட் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். புதுசாக வந்து சன்ரூஃபில் எவ்வளோ இருக்காங்க ஹைட்டுன்னு தெரியாது, அந்த நினைப்பே வராது சரிங்களா. அதனால எக்காரத்தை கொண்டு இதை வரவேற்கத்தக்கதுங்க. ஆக்சுவலி ரூல்ஸ் சொல்லுங்க. இப்போ டிராஃபிக் போலீஸு அறிவுறுத்திட்டு வராங்க பெங்களூரில், இந்த மாதிரி சன்ரூஃபில் இப்படி போடாதீங்க, ரூல்ஸ் எதுவும் போடலங்க, இந்த மாதிரி அறிவுறுத்தி வர்றாங்க அனௌன்ஸ்மெண்ட்டு சரிங்களா. இந்த மாதிரி சன்ரூஃப் இருக்க விஷயத்தில் தயவு செஞ்சு வெளியே ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட்ஸில் அப்போ எழுதியிருந்தாங்க நிறைய கை கால் சிரம் தலை கை கால் நீட்டிட்டு பயணிக்காதீங்கன்ட்டு ஜன்னல்லேருந்து. அதே மாதிரி இந்த காரில் சன்ரூஃப் இருக்கவங்க தயவுசெய்து உங்கள் வீட்டில் சன்ரூஃப் கார் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோ இல்லை பெரிய ஆளுங்களோ அந்த சன்ரூஃபில் உட்காந்து வீடியோவோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து எடுக்காதீங்க. இல்லை வண்டி ஓட்டிட்டு ட்ராவலிங்கில் மூவிங் காரில் இந்த மாதிரி சன்ரூஃபில் வெளியே கையோ காலோ மூஞ்சியோ தலையோ நீட்டிட்டு பண்ணிக்காதீங்க. நம்ம சேனலை தயவுசெய்து சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.